ரெக்கார்ட் ஹையிலிருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் பிலோல நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 25,100, 25,200 கிட்ட வந்திருந்தது. மறுபடியும் ரெக்கார்ட் ஹை உடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டயுமே இருந்தது. ஏன்னா, ரெக்கார்ட் ஹையிலிருந்து ரெக்கார்ட் ஹைய ரீச் பண்றதுக்கு நிஃப்டிக்கு இன்னும் ஒரு 4% தான். பட் இந்த டைம்ல தான் ரொம்ப அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா, ஏற்கனவே டாரிஃப் வார் ஜனவரி முடிவு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறம் பிப்ரவரியிலேருந்து டாரிஃப் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து ரொம்ப ஸ்டக் ஆயி மார்க்கெட் ஓவரால் குளோபல் மார்க்கெட் ஒரு பிரச்சனைய முடிச்சுட்டு வெளியில வர இந்த டைம்ல தான் ஈரான், இஸ்ரேலோட ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. மத்த கண்ட்ரீஸோட பிரச்சனைய விட இது கொஞ்சம் தீவிரமா இருக்கும். ஏன்னா, இது வந்து ஒரு ஒரு ப்ரோலாங் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா, ஏற்கனவே 2, 3 டைம்ஸ் இஸ்ரேல் ஈரான் மேல அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை கொஞ்சம் நேரடியான தாக்குதல்ல இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அமெரிக்கா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றதா ஒரு நியூஸ் மீடியால வந்திருக்கு. பிரிட்டன் இன்னொரு பக்கம் சப்போர்ட் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. இப்போ இதில ஈரான் என்ன பண்ண போகுது? அரப் கண்ட்ரீஸ் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதா ஒரு நியூஸ் மீடியால வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே அடுத்து ஒரு இந்த பிரச்சனைய ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு இருக்கிற நியூஸ வச்சு பார்க்கும்போது, எந்த ஒரு டிஸ்கஷனும் இது பேச்சுவார்த்தை மூலியமா தீர்றதுக்கான வாய்ப்பு இப்ப இல்லன்றது மட்டும் தெரியுது. ஸோ இப்போ இந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன மாரி முடிவு எடுக்கலாம்? 1. 2வது நான் இன்வெஸ்ட் பண்ணல. பட் ஆனா இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கு அப்டின்னா என்ன பண்ணலாம்? 3வது லாஸ்ல இருக்கிற உங்களோட பொசிஷன நான் ஆவரேஜ் பண்ணணும்னா என்ன மாரி டெசிஷன் எடுக்கலாம்? பாசிபிலிட்டீஸ் தான் என்னன்னு பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு ஸ்டாக்கோ, செக்டாரோ, இல்ல இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸோ எதுவுமே நான் இந்த வீடியோல குடுக்கல. பட் ஆனா ஒரு என்ன மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு மார்க்கெட்ல இந்த மாரி கரெக்ஷன்லயோ, இல்ல ஃபால்லயோ யூஸ் பண்ணலான்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு எஜுகேஷனல் வீடியோவா நீங்க இத ஃபாலோ பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாம வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்கிட்ட ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ நான் ஈக்விட்டி மார்க்கெட் கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன் அப்படின்னா, முதல் விஷயம் என்ன பண்ணலாம்? கோல்டு, சில்வர் ஆட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னா, என்ன நடக்கும் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாண்ட் ஈல்டு இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். க்ரூட் ஆயில் ரைஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆகும். கோல்டு, சில்வர் இன்கிரீஸ் ஆகும். ஸோ, அப்ப இது எல்லாமே மார்க்கெட்க்கு அகைன்ஸ்ட்டா ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாரி ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூல. அப்ப என்னன்னா, நான் என்னோட அசெட் அலோகேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஈக்விட்டில வச்சிருக்கேன் அப்படின்னா, இல்ல சர்ப்ளஸ் பணம் ஒரு 70% ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கு. 30% சர்ப்ளஸ் ஆஃப் ஃபண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து அத பேலன்ஸ் பண்ணலாம். ரிஸ்க்க ரெடியூஸ் பண்றதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். என்ன மாரி ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னா, கோல்ட் அண்ட் சில்வர் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல அலோகேஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். இல்ல ஆட் பண்ணலாம். 2வது ரிஃபைனரி ஸ்டாக்ஸ்ல ஆட் பண்ணலாம். ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது, ரிஃபைனரி ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு பெனிஃபிஷியலா நம்ம பார்க்கலாம். அடுத்தது எஃப்எம்சிஜி. ஏன்னா ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூல மார்க்கெட் ஃபால் ஆகும்போது, ஃபார்மா, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். பட் ஆனா இறங்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கவனிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நீங்க போர்ட்ஃபோலியோல ரிஸ்க்க குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பா பார்க்கலாம். அடுத்தது நான் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட். இதுவரைக்கும் நான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல. இல்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது என்டர் ஆகுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களோட ஃபோக்கஸ் வந்து பர்ட்டிகுலர் ஸ்டாக் இல்ல பர்ட்டிகுலர் செக்டார ஃபோக்கஸ் பண்றத விட, முக்கியமா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ப கவனிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, இந்த மாரி மார்க்கெட் ஒரு நியூஸ்னால இறங்குது, ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ இல்ல ஒரு வார்னால இறங்குதுன்னா, அதில அதிகமா இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரு செக்டார் இல்ல ஆ அ தீமட்டிக்னா அது வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் பிராட் மார்க்கெட்ல சொல்லலாம். ஸோ, அப்ப என்னன்னா, ஏற்கனவே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல வந்து தொடர்ந்து ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீ ராலி நம்ம பார்த்துருக்கிறோம். 2024, 25ல. ஸோ, அப்போ என்னன்னா, அந்த செக்டார இப்போதைக்கு நீங்க உள்ள என்டர் ஆகுறத அவாய்ட் பண்ணலாம். 2வது அப்போ ஸ்மால் கேப், மிட் கேப்ப விட்டுட்டா லார்ஜ் கேப்ல என்ன பெரிய அளவுக்கு இம்பாக்ட் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடிஎஃப் வந்து சூஸ் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் இடிஎஃப்பும் இருக்கு மார்க்கெட்ல. இல்ல செக்டார் இடிஎஃப் இருக்கு, தீமட்டிக் இடிஎஃப் இருக்கு, கமாடிட்டில இன்வெஸ்ட் பண்ண கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடிஎஃப் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அம் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது டிஃபென்ஸு, ரயில்வே ஒவ்வொரு செக்டார், ஒவ்வொரு தீமட்டிக் இடிஎஃப் இருக்கு. லார்ஜ் ஸ்டாக்ஸ் முக்கியமா வாலட்டிலிட்டி குறைவா இருக்கிற இண்டெக்ஸ்க்கான இடிஎஃப் இருக்கு. ஸோ இடிஎஃப் இல்ல இடிஎஃப் ரிலேட்டட் இல்ல இடிஎஃப் அகைன்ஸ்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு. ஸோ இந்த 2மே நீங்க ஆல்டர்னேட்டிவா பார்க்கலாம். அடுத்தது எனக்கு வந்து இடிஎஃப்ல வந்து ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா,
இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. மேபி வர திங்கட்கிழமை, வர அடுத்த வாரம், இல்ல அடுத்த மாசம், இல்ல அடுத்த வருஷம். மேபி அது எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கலாம்? ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இப்போதைக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத சிச்சுவேஷன்ல தான் மூவ் ஆயிட்டிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த நியூஸ் தான் டிரைவ் பண்ண போகுது. அப்போ என்ன மாரி நம்ம நம்ம அத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதும், நம்ம மார்க்கெட்ட மிஸ் பண்ற அளவுக்கு ஏன்னா ஒரு கரெக்ஷன் வரும்போது, அத ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்தலாம். 2020 கோவிட் பேண்டமிக், 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ட்ரேட் வார் 1, இப்போ ரீசென்ட்டா ட்ரேட் வார் 2 இதெல்லாமே வந்து ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா கரெக்ஷன், ஃபால்ன்றது ஒரு ஷார்ட் டெர்ம். குரோத்ன்றது லாங் டெர்ம். ஸோ அப்போ என்னன்னா, இந்த கரெக்ஷன வந்து நம்ம வாய்ப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இடிஎஃப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் அகைன் இந்த இடத்துல நீங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷனாவும் பார்க்கலாம். அடுத்தது எனக்கு வந்து இந்த மார்க்கெட் பிரச்சனையே எனக்கு வேண்டாம். நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி ஃபண்ட வச்சிருக்கேன்னா, ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டீஸ்னா என்ன? கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ். அதே மாரி கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில வந்து நீங்க வாட்ச் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஃபிக்ஸடா ஒரு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து இயர் ஆன் இயர் வந்து அது நம்ம 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 ரிசீவ் பண்ண முடியும். அடுத்தது லாஸ வந்து நான் ஆவரேஜ் பண்றேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னோட போர்ட்ஃபோலியோல நான் வந்து அலோகேஷன் வந்து ரொம்ப பிரின்சிபல் ஒரு டிசிப்ளின் அலோகேஷன் வச்சிருக்கேன். இல்ல எனக்கு வந்து நான் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக் ரொம்ப அதிகமா அலோகேட் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஸ்டாக் வந்து இறங்குற மாரி ஒரு பயம் இருக்கு. குடுத்துடலாமா? வச்சிருக்கலாமா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து சோசியல் மீடியால நான் பார்த்துட்டு இருக்கேன். நெறைய இன்வெஸ்டர்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, "சார் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். இவ்வளோ லாஸ்ல இருக்கு. என்ன பண்ணலாம்?" அந்த ஸ்டாக் லாஸ்ல இருக்கிற ஸ்டாக்க நீங்க ஆவரேஜ் பண்றத விட நீங்க அதிகமான ரிஸ்க் எடுக்கிற ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, லாஸ்ல இருக்கிற அந்த ஸ்டாக் எந்த இண்டஸ்ட்ரியோ, அந்த இண்டஸ்ட்ரியில அத விட பெட்டரான மார்க்கெட் கேப்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற கம்பெனி இல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்கா இருக்கு அப்படின்னா, அத நீங்க ஆட் பண்ணி, இது ஆவரேஜ் பண்றதுக்கு பதில் நியூ ஸ்டாக்கா அதே இண்டஸ்ட்ரியில காம்படிட்டர் ஸ்டாக்கா நீங்க ஆட் பண்ணலாம். 1. இது வந்து அதிகமா ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர் இல்ல ட்ரேடர். இல்ல நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆவரேஜ் பண்ற அந்த அடிஷனல் மணிய ஏற்கனவே வந்து நான் ஏபிசின்ற ஒரு கம்பெனி 100 ஷேர் வச்சிருக்கேன் ரூ. 1,00,000க்கு அப்படின்னா, அந்த ரூ. 1,00,000க்கு மறுபடியும் இன்னொரு முறை நான் ஆவரேஜ் பண்ணா ரூ. 2,00,000 ஆயிடும். அதே ஸ்டாக் மறுபடியும் இறங்குச்சுன்னா, டபுள் த லாஸ் வரும். ஸோ அப்ப மார்க்கெட் இந்த மாரி ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன் இந்த மாரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூல இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஆவரேஜ் லாஸ வந்து ஆவரேஜ் பண்றதுக்கு பதில் நீங்க இடிஎஃப்ஓ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, மல்டிபிள் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ நீங்க ஆட் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இது உங்க ரிஸ்க்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இதில லாஸ ஆவரேஜ் பண்றதுக்கு நீங்க பண்ணா மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா? இல்ல ஆகுமா? பயமா இருக்கு. இல்ல இப்ப இந்த இடத்துல நான் என்டர் ஆகுறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் இது பயமா இருக்கு அப்படின்னா, நீங்க கேஷ வந்து சர்ப்ளஸா வைக்கிறத விட, பிக்ஸட் இன்கம் பாண்ட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்கு, கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ் பாண்ட்ஸ் இருக்கு. பிரைவேட் கம்பெனிஸோட அதான் கார்ப்பரேட் கம்பெனிஸோட அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்கக்கூடிய பாண்ட்ஸ் இருக்கு. இல்ல சேஃபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரிஸ்க் இல்லாத கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ் பாண்டும் இருக்கு. ஸோ அதில வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்வெஸ்டர்ஸ் இல்ல ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த மாரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கிற டைம்ல, குவாலிட்டி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம். அதாவது ப்ளூ சிப் கம்பெனிஸ ஆட் பண்ணலாம். அடுத்தது அசெட் அலோகேஷன் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 70% ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கு. 15% பாண்ட்ல இருக்கு. 15% வந்து கமாடிட்டில இருக்கு. கோல்டு, சில்வர்ல இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க ஈக்விட்டில ரெட்யூஸ் பண்ணிட்டு, அது கமாடிட்டில நீங்க அதான் அசெட் அலோகேஷன வந்து நீங்க ரிவைஸ் பண்ணலாம். அதே மாரி ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு உங்களோட டார்கெட்டட் ப்ராஃபிட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ நீங்க ப்ராஃபிட் புக்கிங்க்கான ஸ்டெப்பு, அதோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல அனலைஸ் பண்ணி நீங்க அதுக்கான டெசிஷன் எடுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது ஸ்மால் கேப், மிட் கேப் அலோகேஷன் தான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க இந்த மாரி மார்க்கெட் கரெக்ஷன் ஃபால் வர டைம்ல ரொம்ப ஃபோகஸ்டா வாட்ச் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இல்ல செக்டார். நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ப உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் என்ன நீங்க வாங்கும்போது மெயின்டெயின் பண்ணியிருந்தீங்களோ, அந்த ஸ்டாப் லாஸ ஃபாலோ பண்ணுங்க. மெயினா ஆவரேஜ் பண்றத அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இந்த செஷன் ரொம்ப ஒரு முக்கியமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன் இந்த விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்றோம்? பாண்ட் யுஎஸ் பாண்ட் ஈல்டு இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. கோல்ட் ரெக்கார்ட் ஹையா நெருங்கிட்டு இருக்கு.
க்ரூட் ஆயில் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 8 to 10% இன்க்ரீஸ் ஆச்சு அமெரிக்கால. இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா 8 to 9% ஒரு ஓப்பனிங்ல ஒரு கேப் அப் இருந்தது லாஸ்ட் வீக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை தான் எஸ்கலேஷனா இந்த நியூஸ் எல்லாமே ட்ரிகர் ஆனதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் அதிகமான ஃபால் இருந்தது. ஸோ அப்போ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த 3 ஸ்டெப்ஸ் போர்ட்ஃபோலியோ எப்படி நம்ம இது ரிஸ்க்க குறைக்கிறது? ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி ட்ரை பண்ணலாம்? ஆல்ரெடி என்னோட பொசிஷன் லாஸ்ல இருக்கு. அப்போ எந்த மாரி ஸ்டெப் எடுத்து அந்த லாஸ வந்து அந்த லாஸுக்கான ரிஸ்க்க எப்படி குறைக்கிறது? இத பத்தின வீடியோ. இந்த வீடியோவ பத்தின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ் ரிசீவ் பண்ணலாம். உங்க ஃபீட்பேக் இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.